Hello guys, welcome to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு quick get ready with me வந்து நாம பார்க்க போறோம். So summer வந்தாச்சு. எல்லா ஊர்லயுமே வந்து summer harsh வெயிலுங்க. So எனக்கு வந்து summer timeலலாம் ரொம்ப மேக்கப் பண்ண பிடிக்காது. And also நான் ஸ்டேஜஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவேங்கிறதுனால மேக்கப் எப்பயுமே போட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிரும். ஐயோ என்னடா எங்கே போனாலும் மேக்கப் போடுறோமே அப்படின்ட்டு. ஸோ மற்ற நாளில் நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும்னு பார்ப்பேன். ஸோ சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆக்வலாஜிக்கா ரேடியன்ஸ் ப்ளஸ் டியூவி சன்ஸ்க்ரீன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இல்லைனா நீங்கள் என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சம்மர் டைமில் ப்ராடக்ட்ஸ் லேயர்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா சும்மாவே வந்து ஸ்வெட் ஆகும். இதில் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர், இதில் ஒரு சீரம் அப்படிலாம் பர்சனலாக எனக்கு என் ஸ்கின் டோனுக்கு என் ஸ்கின் டைப்புக்கு வந்து செட் ஆகாது. டோன் இல்லை, என் ஸ்கின் டைப்பு. இப்போ வந்து என் ஃபேஸ் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் 3 to 4 pumps ஆஃப் சன்ஸ்க்ரீன். அண்ட் சன்ஸ்க்ரீன் போடுறப்போ முக்கியமாக கழுத்தும் பின்னங்கழுத்து, உங்கள் கை, பின் கை, கொஞ்சம் அந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கையில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கை அதெல்லாம் ஈஸியாக டேன் ஆகும். நம்ம வண்டி ஓட்டுறப்போ இதெல்லாம் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா? அதனால ஸோ சன்ஸ்க்ரீன் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும் போதே லைட்டாக இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஸ்கின் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சேக் ஆகாது. இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா வெளியே போகிறதுக்கு ஒரு 20 minutes முன்னாடியே வந்து சன்ஸ்க்ரீன் போடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டால் எனக்கு வந்து ஸ்வெட் ஆகுது, ஆர் சன்ஸ்க்ரீன் போட்டால் எனக்கு வந்து வெள்ளையாக வருது அப்படின்னு. இந்த ஆக்வலாஜிக்கா சன்ஸ்க்ரீன் ஆக்சுவலி அந்த ஒயிட் காஸ்ட் வந்து கொடுக்காது. எனக்கு அதனாலே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், வெளியே போகிறதுக்கு முன்னாடி 20 minutesக்கு முன்னாடி நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டும் உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னா, நம்பர் 1 நீங்கள் தப்பான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற சன்ஸ்க்ரீனாக பார்த்து அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் சரியில்லை. ஒன்றா நம்ம ஸ்கின்னுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அந்த ப்ராடக்டே கொஞ்சம் பேடாக இருக்கலாம். பட் ஐடியலி whenever you apply your sunscreen, make sure 20 minutesக்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு விட்டுருங்க. ஸோ தட் உங்கள் ஸ்கின்ல அது நல்லா செட் ஆகிடும். நீங்கள் வெளியே போகிறப்போ ஸ்வெட் ஆகாது. அண்ட் எப்போ சன்ஸ்க்ரீன் போட்டாலும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லாக் இட் அப். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பேக்டோ லூஸ் பவுடரோ எடுத்து நல்லா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஃபேஸை. ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா, இப்போ அங்கே போகிறப்போ உங்களுக்கு ஏசி இருக்கும் கரெக்டாக. நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைம் மட்டும்தான், அதுவும் கேப்ல மோஸ்ட்லி ஏசி தான் போடுவாங்க. பட் அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆவீங்க. உள்ளே போனதும் நீங்கள் ஏசியில் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ட் மேக்கப் போடலாம். ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம், ஐலைனரு, காஜல், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் இதெல்லாமே போடலாம். இப்போது நான் வந்துட்டு நார்மலாக இப்போ வெளியே போகிறேன், என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கம்மி மேக்கப் தான். இதுவே வெறும் சன்ஸ்க்ரீன் பவுடர் நான் எதுக்கு போடுவேன் அப்படின்னா, இதுவே பக்கத்துக்கு ஒரு கடைக்கு நான் போகிறேன், ஏதாவது வீட்டுக்கு ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா, இல்லை கொத்தமல்லி வாங்க போகிறேன் அப்படின்னு வைங்களேன், அதுக்கு கூட நான் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் போவேன். ஏன்னா செம்ம ஹார்ஷாக இருக்குது வெயில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லோக்கல் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா வெறும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு மேலே பவுடர் போட்டு செட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ட் மேக்கப் வந்து போட்டுப்போங்க. ஏன்னா ஆஃபீஸ் போனாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா? இப்போ நான் போடுற மேக்கப் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், இல்லை வேலை ஒரு வேலை விஷயமா நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறோம், ஒரு கெஃபே போகிறோம், அந்த மாதிரி சும்மா ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் மாதிரி நம்ம போக போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப கம்மியாக இவ்வளோதான் நான் வந்து ஃபவுண்டேஷனே எடுப்பேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து மெபிலின் ஃபவுண்டேஷன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. ஃபிட்மியோடது 228 சாஃப்ட் டேன் என்னோட ஷேடு. இந்த மாதிரி ஒரு பன்னா என்ன இது, என்னது, ஐயோ பன்னுட்டனே. ஓகே, ஐயோ இது என்னன்னு பேர் மறந்துடுச்சுங்க எனக்கு. ஒரு ஸ்பஞ்சு எடுத்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டேஷனை வந்து இந்த ஸ்பஞ்சோட பேக் சைடை இப்படி எடுத்து சும்மா அப்படியே நான் அப்ளை பண்ணுவேங்கண்ணா. அவ்வளோதான். இதில் கவரேஜ் வருமானு கேட்டால் சுத்தமாக வராது. இதில் எந்த ஃபவுண்டேஷன், இந்த இத்தினோடு ஃபவுண்டேஷனில் முகத்துக்கு பூரா போட்டிங்கன்னா கவரேஜ்லாம் சுத்தமாக வரப்போகிறது இல்லை. பட் அந்த ஒரு நைஸ் லுக் இருக்கும். வெறும் சன்ஸ்க்ரீன் போட்டிங்கனாலும் கொஞ்சம் டல்லாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ட் மேக்கப் போட்டாலும் பிரைட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து சம்வேர் இன் பிட்வீன் இருக்கும். இப்போல்லாம் பிம்பிள் வந்துருக்கு, தண்ணி குடிக்கிறதுல ஒழுங்கா.
சம்மர் அதுவுமா ஏன் எனக்கு தண்ணி தாக அடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல, வியர்டாக இருக்கு எனக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ஃபவுண்டேஷனை வந்து அப்படியே நீங்களே வந்து டேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தட்ஸ் இட், வி ஆர் டன். இப்போ அதே பவுடர் ப்ரஷ், அதே பவுடர், ஓகேவா? இப்போ வந்து ஃபவுண்டேஷனை போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃபவுண்டேஷனை நம்ம செட் பண்ணணும். சும்மா இந்த மாதிரி எடுத்து இப்படி 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 பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி 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 அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, அடுத்து நான் வந்து ஐலைனர் பர்சன் கிடையாது, நான் கம்ப்ளீட்டாக ஒரு காஜல் பர்சன். ஸோ அதனால என் காஜல் ஓகே. ஸோ நான் யூஸ் பண்ணுற காஜல் வந்து சுகரோடது, சுகரோட பிளாக் ஹோல் பென்சில். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், சூப்பர் பிக்மெண்டடாக இருக்கும் இது. சம்மரோ வின்டரோ ஸ்ப்ரிங்கோ ஆடி மாத காற்றோ ஏதாக இருந்தாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக காஜல் வைக்கணுங்க. இல்லைனா கண்டிப்பாக நான் வந்து இந்த எப்படி தெரியுமா இருப்பேன், இந்த நோய்வாய்ப்பட்டு சோத்துக்கு செத்த விளாட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாள் அட்மிட் பண்ணி அனுப்பின மாதிரி இருக்கும் என் மூஞ்சி. அது ஏன்னே தெரியாது, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். என் காஜல் போடாமல் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க, இன்றைக்கி உனக்கு உடம்பு சரியில்லையா, அந்த மாதிரி ஏதாவது குவெஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் மூஞ்சி அவ்வளோ டல்லாக இருக்கும் எனக்கு. என்ன தான் நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டாலுமே இந்த முகத்தை ஹைலைட் பண்ணுறது என்னவோ இந்த கண்ணும் லிப்ஸும் தான் பொதுவாகவே. அதனால் சுகர் காஜல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் ஆக்சுவலி. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸாகவே வந்து இந்த ப்ளஷ் மேலே ஏதோ ஒரு பைத்தியங்க நம்மளுக்கு. அது ஏன்னு தெரில, இதுவுமே சுகர் பேலட்டோட ப்ளஷ் தான். இந்த ப்ளஷோட ப்ளஷ் ப்ரஷ் இருக்குல்ல, அதை எடுத்து லைட்டாக சிரிக்கணும். ப்ளஷ் போடுறப்ப எப்பவுமே சிரிச்சாதான் டாயிங் அப்படின்னு இது 2 நம்ம சீக்ஸ் பாப்பப் ஆகும். அதை வச்சு நம்ம நல்லா போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஓகேவா? ரொம்ப மைல்ட்லி பிக்மெண்டட் தான் இந்த ப்ளஷ்ஷு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு 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 ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும் இந்த ப்ளஷ் போட்டிங்கன்னா. இவ்வளோதாங்க, இவ்வளோதான் என்னுடைய மேக்கப். சம்மரில் நான் இவ்வளோ தான் மேக்கப் பண்ணுவேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபிக்சர். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேக்கப் ஃபிக்சர் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து அப்படியே மூஞ்சியில் உட்காந்துரும். நீங்கள் இப்படி கூட ஃபேன் கூட பண்ணிக்கலாம் கையாலேயே. இல்லை நீங்கள் டக்கு டக்குன்னு அவசரமாக வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து டேப் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் அது உங்கள் ஸ்கின்குள்ளே போய் அது செட்டில் ஆகிடும். இதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுற சம்மர் மேக்கப். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணணும், இல்லை ஐ ஷேடோ போடணும், மஸ்காரா போடணும், தாராளமாக போடுங்க, நோ ப்ராப்ளம். என்னோட ஸ்கின்னுக்கு இதுக்கு மேலே மேக்கப் போட்டால் கண்டிப்பாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சன்ஸ்க்ரீன், மேக்கப் ஃபிக்சர் கண்டிப்பாக, அப்புறம் ஒரு நல்ல காம்பேக்ட் பவுடர். நான் யூஸ் பண்ணுறது கே பை கட்ரீனாவோடது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட எனக்கு வருது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லைக் ஃபவுண்டேஷன் இதுவுமே சொல்கிறேன், இதுவுமே எனக்கு 2 இயர்ஸ் மேலவே வருது. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கிட்டில் நீங்கள் ஒரு மேக்கப் கிட் மாதிரி வச்சுட்டு அதை அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு நீங்கள் போகலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வெளியே கிளம்புறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஷோஸ்க்கு எப்படி ரெடி ஆகணும் அந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா கூட சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி பேசிகிட்டே மேக்கப் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு, நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். மற்றபடி எப்படி போகுது, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Take care and happy summer. Please stay hydrated, guys. Bye.